கல்யாணம் ஆன அப்புறம் தான் ஒரு கைனகாலஜிஸ்ட் நீங்க வந்து பார்க்கணுமா? ஒரு பொண்ணு எப்பலாம் கைனகாலஜிஸ்ட் பார்க்க வரணுங்கிறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 8 to 13 இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல உங்க ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ்க்கு அப்புறம் உங்க குழந்தைய வந்து கூட்டிட்டு வாங்க. ஸோ மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ், மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இதை பத்திலாம் வந்து டாக்டர்ஸ் எஜுகேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல் த மோர் முக்கியமா 13 இயர்ஸ்க்குள்ள உங்க குழந்தைக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், பியூபிக் ஆக்சிலரி ஹேர் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் இல்லைன்னா கூட்டிட்டு வாங்க. 15 இயர்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் பீரியட் வரலனாலும் கூட்டிட்டு வாங்க. டீனேஜ் 13 to 19 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா irregular periods, heavy flow இந்த மாதிரிலாம் இருக்கு, or facial hair growth, acne along with irregular periods இருக்குன்னா கண்டிப்பா வந்து கைனகாலஜிஸ்ட கூட்டிட்டு வந்து பாருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த ஏஜ்ல இருக்கிற கேர்ள்ஸ்க்கு HPV வேக்சின் சொல்ற கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பிரிவென்ட் பண்ற அந்த cervical cancer வேக்சின் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. 19 to 25 இருக்கிற விமன் வந்து இதுதான் ரொம்ப வல்னரபிளான ஒரு ஏஜ் குரூப். கண்டிப்பா அகைன் HPV வேக்சின் இது வரைக்கும் நீங்க போடலைன்னா டெஃபினட்டா போட்டுக்கோங்க. எப்படி செக்ஷுவலா டிரான்ஸ்மிட் ஆகிற இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்றது, எப்படி வந்து சேஃப் செக்ஸ் ப்ராக்டிசஸ், அதாவது பிரெக்னன்சி அவாய்ட் பண்றதுக்கு கான்ட்ரசெப்டிவ் கவுன்சிலிங் இதெல்லாமும் வந்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணுங்கிறத உங்க கைனகாலஜிஸ்டோட பெட்டரா உங்களுக்கு யாரும் சொல்லி தர முடியாதுங்க. ஸோ கண்டிப்பா உங்க டாக்டரை இந்த மாதிரி டைம்ஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம்.